அல்ஃபா கிரேஸ் ஏஜி சர்ச் பிரசன்ஸ். என்கிட்ட ஒரு அலை இருக்குது. இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக. இப்படிப்பட்ட ஒருத்திக்கிட்ட யார் அனுப்பி வைக்கிறாரு? ஏலியாவை அனுப்பி வைக்கிறாரு. நான் இப்போ போட்டு கேட்குறேன், ஆண்டவர் தெரியாமல் அனுப்பி வைக்கிறாரா, தெரிஞ்சு அனுப்பி வைக்கிறாரா? சத்தமாக சொல்லுங்க. இதுலேருந்து புரியுது, கர்த்தர் ஏதோ ஒன்றை அங்கே செய்ய போறார். அல்லேலூயா. உங்கள் பலவீனத்தோடு உங்களை ஆராதனைக்கு கொண்டு வந்ததற்கு ஒரு காரணம் உண்டு. உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகளுக்கு நடுவே உங்களை கர்த்தர் கொண்டு சபையில் வச்சிருக்கிறதுக்கு காரணம் உண்டு. அதை தீர்வு பண்ணதான் தேவனை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஏற்கனவே அந்த விதவைக்கு உணவுகள் இருந்தால் ஆண்டவருடைய அற்புதம் அவளுக்கு தேவையில்லை, தீர்க்கதரிசியும் தேவையில்லை. ஆனால் ஒன்றுமில்லாதவளுக்கு தான் தேவனுடைய வார்த்தை தேவை, தேவனுடைய அற்புதம் தேவை, தீர்க்கதரிசியும் தேவை. புரிந்து கொண்டவர்கள் மட்டும் எனக்கு நீர் இதை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். பணக்காரியான விதவை வீட்டுக்கு கொண்டு போகாமல் அப்பம் இல்லை சாக போகிறேன் என்றவருடைய வீட்டுக்கு கொண்டு போனார். காரணம், தேவன் யார் என்பதை நிரூபிப்பதற்காகத்தான். இங்கேயும் நம்மளை மாதிரி ஆளை ஏன் தெரிஞ்சுக்கிட்டாருன்னா, நம்மக்கிட்ட யார் தேவன் விளங்க செய்யதா? ஆமென் சொல்லுங்க. அப்போ மற்றவங்க பார்க்குறவங்க சொல்கிறாங்க, படிக்காதவா இவளுக்கு எவ்வளோ பெரிய வேலை, அழகே கிடையாது பாரு, இவ வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு, நமக்கெல்லாம் பிள்ளையே இல்லை, ஏன் இப்படி இருக்கிறான்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்படுவதற்கு தான் ஒன்றுமில்லாத வேதனையுள்ள தேவையுள்ள பலவீனமான நம்மை தேவன் தெரிந்து கொள்கிறார். புரிந்தவர்கள் மட்டும் கரங்களை வைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடிந்தால் ஹாலே, இந்த கேட்டகரிக்குள்ள அடங்கின ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. God selects such a people. சிலர் சபைக்கு வந்துக்கிட்டு அந்த சபைக்கு போனால் இதெல்லாம் சரியான ஆள் இல்லை அப்படின்னு. நீ போய் சரியான ஆளை நீ கண்டுபிடிச்சிட்டு வா பார்க்கலாம். பட்டறையில் போனால் பட்டறையில் அவன் அடித்து எல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பான். சபை என்பது பரிசுத்தமாக்கப்பட வேண்டியவர்கள் வந்து கூடுகிற இடம், சபை தேவையுள்ளவர்கள் வருகிற இடம், பலவீனமோடு வருகிற இடம். அங்கே தான் கர்த்தர் எலியாவை கொண்டு அற்புதம் செய்கிற இடம். அதுதான் இப்போ நம்முடைய சபையை சாரி பார்த்து எடுத்துக்கலாம். கை வைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடிஞ்சா சொல்லுங்கள். இந்த சபையில் எங்களை தெரிந்து கொண்டதுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் ஒன்றும் பெரிய பணக்காரங்க இல்லை, பெரிய ஆட்கள் இல்லை, ஆனால் எங்களை தெரிந்து கொள்கிறீர். காரணம், எங்கள் மூலம் உம்முடைய நாமம் மகிமைப்பட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தீர்க்கதரிசி வந்து ஒரு வீட்டுக்கு வர்றதுன்னு அவ்வளோ ஈஸி கிடையாது. இன்றைக்கி நிறைய பேருக்கு ஊழியக்காரனுடைய வேல்யூ தெரியாது. ஒரு தீர்க்கதரிசி ஒரு வீட்டுக்கு வர்றதோ, ஒரு தீர்க்கதரிசி ஒரு வார்த்தையை ஒரு குடும்பத்துக்கு சொல்வதோ அது அவ்வளவு எளிதல்ல, அவ்வளவு எளிதல்ல. அப்போ இந்த இடத்திற்கு இந்த எலியா என்ன செய்யப்படுகிறார்? அனுப்பப்படுகிறார் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். எலியா அங்கே அனுப்பப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த எலியாவை யாரு சொல்றா? இயேசு நினைவு கூறுகிறார். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. This Elijah and the widow of Sarephat was remembered by Jesus. மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், நாம் தேவனுடைய நினைவில் உள்ளவர்களாக வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்யணும். யாருடைய நினைவில் நம்ம இருக்கணும்? ஆமாம், எவ்வளோ பேர் இருந்தாங்க, எவ்வளோ பேர் கர்த்தர் பார்த்தார். ஆனால் எலியாவையும் அந்த சாரிபாத் ஒரு விதம் இப்போ நான் உள்ளே கொண்டு போகும்போது தான் தெரியும், ஏன் ஆண்டவர் அவங்கள கவனிச்சிருக்கிறார், அவங்களுடைய ஆக்டை கவனிச்சிருக்கிறார், அவங்களுடைய கிரியை கர்த்தர் கவனிச்சிருக்கிறார். இயேசு பூலோகத்துக்கு வர்றதுக்கு முன்னால் பரலோகத்தில் தேவனை பிதாவின் குமாரனாக இருந்த பொழுது உலகத்தை கவனிக்கிறார், எல்லாத்தையும் கவனித்தவர். பரலோகத்திலிருந்து எலியாவை பார்த்திருப்பார் இல்லை? சரி, இப்போ அந்த 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்து வைத்து கொண்டால் 9ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், எதுக்கு கட்டளையிடுவேன்? விதவைக்கு நான் கட்டளையிட்டேன். கவனியுங்கள், ஏற்கனவே ஆண்டவர் யாருக்கு கட்டளையிட்டிருந்தார்? 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. காகங்களுக்கு கட்டளையிட்டவர். நம்ம ஆண்டவர் யாரு? காகங்களுக்கு கட்டளையிட்டார். அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். இல்ல, அதை மட்டும் வாசிங்க. காகங்களுக்கு நான் என்ன இடுவேன்? கட்டளையிடுவேன் என்று. அப்போ ஆண்டவர் ஏற்கனவே கட்டளையிடுகிற சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. நமக்காக ஒரு இடத்துல கட்டளையிடுவார், ஒரு வேலை காரியங்கள்ல உனக்காக தேவன் அங்க ஒன்றை சொல்லுவார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்காக ஒரு ஆளை கட்டளையிடுவாரா? ஒரு காரியத்தை கர்த்தர் செய்து முடிப்பாரா? யோனாவுக்காக ஒரு மீனுக்கு கட்டளையிட்டு கொடுத்தாரா? அப்போ மீன் வந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படியுமா? படியுமா? படியாதா? நம்ம தான் என்ன செய்யறதில்ல. அந்த மீன் கீழ்ப்படியுது. கழுதை கீழ்ப்படிஞ்சது, பைபிளில் கழுதை கீழ்ப்படிஞ்சது, மீன் கீழ்ப்படிஞ்சது. ஆனால் மனிதர்கள் தான் கீழ்ப்படிவது இல்லை, அப்படிதானே? ஆண்டவர் மீனுக்கு கட்டளை கொடுத்தார். அது மட்டுமல்ல, ஒரு நாள் படகில்
சீசர்கள் சென்று கொண்டிருந்த பொழுது காற்றுக்கும் கட்டளை கொடுத்தார். எல்லாரும் பார்த்தாங்க, காற்று கூட இவருக்கு என்ன பண்ணுது. அப்போ இப்போ கவனிங்க, ஆண்டவர் உங்கள் வேலையை பார்த்து கட்டளை கொடுக்க முடியுமா? உங்கள் ஆஃபீஸை பார்த்து கட்டளை கொடுக்க முடியுமா? உங்கள் உடம்புல இருக்கிற வியாதிக்கு கட்டளை கொடுக்க முடியுமா? உங்களுக்கு ட்ரீட் பண்ணுற டாக்டருக்கு கட்டளை கொடுக்க முடியுமா? புரிந்தவர்கள் மட்டும் கையை வைத்து, ஆண்டவரே நீர் கட்டளை எடுக்கிற தேவனாக இருக்கிறீர். ஹல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, அவர் சொல் ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். உங்கள் வாழ்க்கையில் தேவன் சொல்லாமல் எதையும் செய்யாதீங்க. தேவன் சொல்லாமல் எதையும், பணம் இருக்கிறதுனால வீட்டை கட்டாதீங்க, பொண்ணு நல்லா இருக்கிறதுனால கல்யாணம் பண்ணிட வேண்டாம், நான் சொல்லிட்டேன்னு சொல்லி கல்யாணம் நின்று போய் சொல்லாதீங்க. ஆனால் நான் சொல்கிற வார்த்தையை கவனிங்க, யார் சொல்லி செய்யுங்க, தேவனுடைய வார்த்தையின்படி செய்தால் வாழ்க்கை மகிமையாக மாறும். ஹல்லேலூயா. எலியாக்கிட்டையும் ஆண்டவர் பேசுகிறாரு, விதவைக்கிட்டையும் யார் பேசியிருந்தாரு? விதவைக்கிட்ட போய் சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி ஒரு என்னுடைய ஆளை அனுப்பி வைப்பேன்னு சொல்லி அவளுக்கு என்ன எல்லாம் சொன்னாரோ தெரியல. எலியாக்கிட்டையும் சொல்கிறாரு ஒரு ஆளை. இதே மாதிரி தான் எந்த காரியத்தில் இப்போ உங்களுக்கு புரிய நினைக்கிறேன், 2 இடத்துலையும் கர்த்தர் பேசியிருக்கணும். ஒன் சைடடாக இருக்கக்கூடாது. 2 இடத்துலையும் தேவன் பேசுவார், 2 சைடும் தேவன் பேசுவார். ஒரு இடத்தை வாங்கினா வாங்க போகிறவன்டையும் கர்த்தர் பேசுவார், வாங்குற வாங்கிட்டையும் கர்த்தர் பேசுவார். ஒரு பெண்ணை பார்த்தீங்கன்னா பெண்ணிட்டையும் பேசுவார், மாப்பிள்ளைட்டையும் பேசுவார். இதெல்லாம் நான் பேசுறது யாருக்கு பேசிட்டு இருக்கிறேன்? விசுவாசிகளோடு பேசிட்டு இருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிகள் மட்டும் கைவைத்தி அல்லையிலே சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீ ஒரு அவிசுவாசியா இருந்தால் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதே. கர்த்தர் மீனோடு பேசுவார், காற்றோடு பேசுவார், எலியாவோடு பேசி கட்டளை கொடுக்கிறவர் என் தேவன் கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் அவர் கட்டளையிட்டு இருக்கிறார். உங்களுக்கு சில காரியங்களை தேவன் எல்லாம் சொல்லி வச்சிருக்கிறார். என் மகள் வருவாள், என் மகன் இப்படி வருவான், என் பிள்ளைக்கு நான் இப்படி செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட தேவனை நீ மகிமையாக்கி அவருடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுத்தால் உனக்காக எல்லாவற்றையும் அவரே செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊழியத்துக்கு கூட தேவன் அழைத்து நான் வந்தேன். வரும்போது எந்த வசதியோடு வரல. சிலர் ஆரம்பத்திலே சர்ச்சுக்கு இடம் வாங்கி லேண்டெல்லாம் வாங்கி வச்சு ஸ்பீக்கர் பாக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு பாஸ்ட் ஆவாங்க. ஆனால் அப்படி ஆகலை. எல்லாம் இருக்கிறதுனால நம்ம ஒன்றாயிடணும்னு என்ன கிடையாது, அவசியமே கிடையாது. யார் சொல்லி ஆகணுங்க? புரிஞ்சவங்க மட்டும் ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. வசதி வாய்ப்பு இருக்கிறதுனால அப்படி செஞ்சிடலாம், இப்படி பண்ணிடலாம் அப்படி என்ன அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறாரா? இன்னைக்கு சிலர் நீங்கள் ஜெபம் பண்ண வரும்போது சிலருக்கு ஒன்றும் நான் சொல்லாமல் இருப்பேன், சிலருக்கு ஏதாவது சொல்லியிருப்பேன். அப்படி என்றால் உங்களை பற்றி தேவன் ஒரு வார்த்தை சொல்லாமல் நான் என்ன சொல்ல? உங்களை பற்றி ஆண்டவர் எனக்கு ஒன்றும் சொல்லாமல் நான் சொல்றது வேஸ்ட். உன்னை பற்றி தேவன் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தால் அந்த வார்த்தை தான் சொல்ல முடியும். அப்படி என்றால் தேவனுடைய வார்த்தை இல்லாமல் செய்கிற ஒன்றும் உலகத்தில் நிலைநிற்கவே நிலை நிற்காது. எலியா சாரிபாத்துக்கு போனதும் யாருடைய வார்த்தை? தேவனுடைய வார்த்தை. அந்த வசனத்தை எடுத்து நீங்க வாசித்தீங்கன்னா வார்த்தை வார்த்தை என்று தொடர்ந்து நாம் அங்க வருகிறத பார்க்கிறோம். அந்த அதிகாரம் முழுவதும் யாருடைய வார்த்தை தான்? தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. the word of the Lord, the word of the Lord. கர்த்தருடைய வார்த்தை. முதலாம் வசனத்துல யாருடைய வார்த்தை இருக்குது? கர்த்தருடைய வார்த்தை. 5ஆம் வசனம் 1 ராஜாக்கள் 17:5 யாருடைய வார்த்தையை பார்க்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தை. இப்படி நீங்க வாசிட்டே போனீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் வருது யாருடைய வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை. ஆனா அந்த சாரிபாத்து விதவியிடம் ஆண்டவர் பேசினாலும் இன்னும் அவளுடைய வாயிலிருந்து அவளுடைய வார்த்தை போல அந்த விதவையினுடைய வார்த்தை என்ன வார்த்தை? 17:12 சாப்பிட்டு நான் எங்க போறேன்? செத்து போகிறேன். அந்த 12ஆம் வசனத்துல என்னிடத்தில் என்ன இல்லை? ஒன்றுமே என்னிடத்தில் இல்லை. என்னிடத்தில் என்ன இல்லை? ஒரு அடையும் இல்லை என்று. சரி, கொஞ்சம் கவனிங்க. நம்மிடத்துல நம்முடைய ஓன் சொந்த வார்த்தைகள் இருக்கத்தான் செய்யும், இல்லாமல் இருக்காது. கவனிங்க எல்லாம் விசுவாசிகளா. உங்களுக்கு இருக்கிற பலவீனத்தை பற்றி நீங்கள் பேசுவீங்க, முடியாதுன்னு பேசுவீங்க, எல்லாம் இருக்கும். ஆனால் கவனமாக கவனிச்சிங்கன்னா அந்த வசனத்தில் எலியா 13ஆம் வசனத்தில் என்ன சொல்லி அனுப்புகிறாருன்னா, உன் வார்த்தையின்படி போய், பைபிளை பாருங்க, உன் வார்த்தையின்படி போய் செய். ஆனால் அவளுடைய வார்த்தையின்படி செய்யாமல் 15ஆம் வசனம் வாசிங்க. அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். எலியா சொல்றாரு, ஏன் சொல்படி செய்ன்னு சொன்னாரா? இல்ல, எலியா என்ன சொன்னாரு? உன் சொல்படி போய் செய். ஆனா அவள் என்ன செய்யவில்லை? அவள் சொன்னதை போல அவள் செய்யவே இல்லை. யார் சொன்னபடி செய்தாள்?
இது வரைக்கும் புரிஞ்சவங்களாம் கைவிதி சோதனை பண்ணுங்க. எல்லாம் கை வைத்த முடிஞ்செல்லாம் கையை நல்லா வைத்து, ஆண்டவரே எனக்கு பிரச்சனை இருக்குது உண்மைதான், வியாதி இருக்குது உண்மைதான், கடன் இருக்குது உண்மைதான். அதை பேசாமல் யாருடைய வார்த்தையை நான் பேசணும்? புரிஞ்சவங்கள கவிதை சோத்திரம் பண்ணி வாயை திறந்து பேசுங்க பார்க்கலாம். ஆண்டவரே ஏன் பிரச்சனை? அன்றைக்கு அந்த சாரி பார்த்து விதவை அவளுடைய பிரச்சனையை அவள் பேசினாள். அதை போய் நீ அப்படியே பேசுன்னு சொன்னா, ஆனால் அவள் சுதாரிச்சுக்கிட்டா. என் வார்த்தை என்ன செய்யக்கூடாது? ஆனால் அப்படி இருந்துமே நான் சொல்கிறேன், கவனிங்க. நான் செத்து போகிறேன் என்று அவள் சொன்ன அந்த வார்த்தையை இடையிடையே சொன்னாளான்னு தெரியல. அந்த 1 ராஜாக்கள் 17 அதிகாரத்தில் கடைசியில் வந்தீங்கன்னா யார் செத்து போயிட்டா? அவனுடைய மகன் இறந்து விட்டான். அதை மட்டும் வாசிங்க. வார்த்தை நடந்துடும். சில நேரத்தில் சண்டை விளையாட்டுத்தனமாக நீங்கள் சொல்வீங்க, செத்துப்போ அப்படிம்பீங்க. 17 அவசரம் 17 இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியில் விழுந்தான். வியாதியில விழுகிறது தப்பு இல்லை, பிரச்சனை இல்லை. ஆனா என்ன நடந்துச்சுன்னா, அவனுடைய சுவாசம் போகும் மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. அவ்வளவுதான். அவன் செத்து போயிட்டான், அவன் மரித்து போயிட்டான். எத்தனை பேர் வார்த்தையில் கவனமாக இருக்கணும். புருஷனை பார்த்து பேசும்போது, பிள்ளைகளை பார்த்து பேசும்போது, விளையாட்டுக்குனாலும் சொல்லி, சிலர் விளையாட்டுக்கு ஏகப்பட்டதை பேசுவாங்க. செத்து போயிரு, எங்கன்னா இடித்து தொலைஞ்சு போயிரு வந்து போயிரு. ஒருவேளை அதுக்கப்புறம் நீ ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணி அந்நிய பாஷை நீ பேசியிருக்கலாம். ஆனால் நீ சொன்ன வீணான வார்த்தையில் ஏதாவது ஒன்று என்ன செஞ்சிடும்? போய் சிக்கிக்கொள்ளும். வார்த்தையில் கவனமாய் வாழ நமக்கு யார் கிருபை தர வேண்டும்? தேவன் கிருபை தர வேண்டும். கரங்களை வைத்து வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே அந்த பெண் யாருடைய வார்த்தையின்படி செய்ய ஆரம்பித்தாள்? எலியாவின் வார்த்தை. யாருடைய வார்த்தை? ஹல்லேலூயா. இங்கிருந்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற வார்த்தை இது யாருடைய வார்த்தை? அது கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. அவள் போய் அந்த வார்த்தையின்படி யார் செய்தா? அவள் செய்ய ஆரம்பித்தாள். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. அப்போ உம்முடைய வார்த்தையின்படி அவள் செய்கிறேன் என்று சொல்லி அவள் போய் காரியங்களை செய்ய ஆரம்பித்தாள். இப்போ கவனிங்க, அந்த எலியா சொன்ன சில வார்த்தைகளை கவனிங்க. எலியா முதலாவது அந்த ஒலிமிக வாசலில் உள்ளே நுழைகிறான். அந்த உள்ளே நுழையும் போது 17 அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அங்கே விதவை கட்டளையிட்டார். உடனே எலியா அங்கே போகிறார். அங்கே போகும்போது 10ஆம் வசனத்தில் முதல் வரிகளை வாசிக்க, அவள் அந்த ஒலிமுக வாசலில் என்ன செய்து கொண்டிருக்கிறாள்? ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். She was doing her job. கவனிங்க, தன் வேலையை அவள் செய்து கொண்டிருந்தாள். கர்த்தர் எப்படி நம்மகிட்ட பேசினாலும் என்ன செஞ்சாலும் நம்ம செய்ய வேண்டிய வேலையை நம்ம செஞ்சிட்டு இருந்தோம்னா ஏற்ற நேரத்தில் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. கவனிங்க, முக்கியமான காரியத்தில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஐடென்டிஃபிகேஷன். எலியாவுக்கு யார் விதவை என்னவென்று தெரியாது. அப்போது ஆண்டவர் எலியாவோட பேசிகிட்டே வர்றார். ஊருக்குள்ள நுழையும் போதே முதல்ல அந்த பெண் அந்த ஊருக்கு மோனையில் விறகை பொறிக்க கொண்டிருக்கிறார். அப்போ உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த விறகை பொறுக்கிற இவள் தான் உனக்கு என்ன செய்ய போகிறா? பணிவிடை என்று ஆண்டவர் பேசுனதுனால தான் எலியா யார் கூட பேச ஆரம்பித்தார்? விதவை கூட. நீங்கள் ஒரு ஆள் கூட பேசுறதுக்கு முன்னால் கர்த்தர் உங்கள்கிட்ட சொல்லி அவன்கிட்ட பேசுன்னு சொன்னாரா? அப்படி சொல்லி பேசினால் அது அற்புதமாக மாறும். தேவன் சொல்லாமல் யாரிடமும் என்னத்தையாவது நீ பேசினா ஒன்று நடக்கவே. எத்தனை பேர் ஆண்டுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம்? ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய அபிஷேகம் பெற்றவங்களுக்கு தேவன் உள்ளேருந்து என்ன செஞ்சிட்டே இருப்பார்? பேசிகிட்டே இருப்பார். இந்த ஆள்கிட்ட போகாத, இந்த மனுஷனோட பழகாத, இவன்கிட்ட பேசாத, இந்த வழியில் நிற்காத. ஆண்டவர் பேசிகிட்டே இருப்பார். நம்முடைய ஆண்டவர் பேசுகிற தேவன். ஆமென். வழி நடத்துகிற தேவன். ஹி கைட்ஸ். ஒரு மனிதனை வழி நடத்துகிறார். இந்த உலகத்தில் வழி நடத்துகிற ஒரே தெய்வம் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அதனால தான் நினச்சதெல்லாம் செஞ்சிட்ருக்கூடாது. சிலர் அவங்க நினச்சதை செஞ்சுருவாங்க, பிடிச்சிட்டா செஞ்சுருவாங்க. ஒரு ஆளை பிடிச்சிட்டா அந்த வீட்டுக்கு போயிட வேண்டியது, ஒரு ஆளை பிடிச்சிட்டா போய் பேசிகிட்டே கிடக்க வேண்டியது. இதெல்லாம் நம்ம செய்கிறது. நான் சொல்கிறேன், கர்த்தர் உன்னிடத்தில் ஒரு ஆளை சந்தித்து பேசு என்று சொன்னால் அங்கே என்ன பிரச்சனைனாலும் தேவன் பார்த்து கொள்வார். நீனாக பேசினால் நீனாக தான் பிரச்சனையை தீர்க்கணும்.
நீனாக காரியங்களை எடுத்துக்கொண்டால் நீயாகவே தீர்க்கணும். கர்த்தர் சொல்லி செய்தால் தேவனே கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லி செய்ய விரும்புகிறேன் என்று சொன்னவங்க மட்டும் கையை நல்லா உயர்த்தி எல்லாரும் முடிஞ்சாலும் கை வைத்து சொல்லுவோம், ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படியே சொல்லுங்க, உம்முடைய வார்த்தையின்படியே. எனக்கு அநேக வார்த்தைகள் இருக்குது, விளைவினம் இருக்குது, பிரச்சனை இருக்குதுன்னு பேசுறதுக்கு நிறைய வார்த்தைகள் இருக்குது. ஆனால் யாருடைய வார்த்தையின்படி செய்ய விரும்புகிறேன். ஹல்லேலூயா. எலியாவுக்கு சொன்ன அதே நேரத்தில் அந்த விதவைக்கும் சொல்லியிருப்பார், இவர் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். யார்? ஆவியானவர் சொல்லி இருக்கணும். அதனால தான் தண்ணீர் கொண்டு வா, அந்த வசனத்தில் இருக்கு, 10ஆம் வசனத்தில், எனக்கு என்ன கொண்டு வா? தண்ணீர் கொண்டு வா. எல்லாருக்கும் பொம்பளைங்க தண்ணி கொடுத்துருவாங்களா? பெண்கள் தண்ணி கொடுத்துருவாங்களா? வீட்டிலே புருஷன் தண்ணி கேட்டாலும் எடுத்துக்கூடியா அப்படின்னு சொல்றவங்க ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து தண்ணி கேட்டா கொடுத்துருவாளா? யார் சொல்லிதான்? வேதத்தில் இன்னொரு பெண் தண்ணீரை கொடுத்தாள். யார் அது? ரெபேக்காள். அப்படின்னா பெண்கள் கவனியுங்கள், ஆண்டவர் சொல்லி செய். ஒரு ஆளுக்கு தண்ணி கொடுத்தா கூட அந்த ஆளுக்கு தண்ணீர் கொடுப்பது தேவையா என்று அறிந்து தேவன் சொல்லி செய். இது நான் சொல்லுகிறது தேவனோடு நடக்கிறவங்களோட நான் பேசிட்டு இருக்கிறேன். தேவன் விரும்பிகள், தேவனோடு. இன்னைக்கு காலையில் பார்த்தல மணவாளன் மணவாட்டி. இயேசு யார் நமக்கு? மணவாளன். கையை நல்லா உயர்த்தி மணவாளன் ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கை வைத்து ஆண்டவரை பார்த்து, நீர் எங்கள் மணவாளன், எங்களோடு பேசி கொண்டிருக்கிறீர். எத்தனை பேருக்கு ஆண்டவர் பேசுகிற மாதிரி நடக்கணும்? உன் இஷ்டத்துக்கு நீ பேசிகிட்டு இருக்காத, உன் இஷ்டத்துக்கு எல்லாருக்கும் தண்ணியை எடுத்து கொடுத்துட்டு கிடக்காத. சில எல்லாம் நினச்சதெல்லாம் செஞ்சிருவாங்க. ஏன்? ஒருவேளை நீங்கள் கேட்கல, எனக்கு உரிமை இல்லையா அப்படின்னு. உரிமை இருக்குது. ஆனால் உன்னுடைய மணவாளன் யார்? ஆண்டவராகிய இயேசு. பிரச்சனைனா மட்டும் நீ அவர்கிட்ட வருவ. மற்றவங்களுக்கு எதாவது ஒன்று செய்யணும்னா மட்டும் அவர்கிட்ட கேட்க மாட்டியோ? வியாதினா வடி வருவ. ஆனால் உன்னை செய்யறதுக்கு மட்டும் ஆண்டவர்கிட்ட கேட்க மாட்டியோ? வேலை செய்வதற்கு முடியலன்னு கர்த்தர்கிட்ட கேட்குறீல்ல? அப்படின்னா எலியாவோடு கர்த்தர் பேசினார், சாரி பார்த்து விதவையோடு கர்த்தர். இது வரைக்கும் புரிஞ்சவங்களாம் ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. குடும்பத்தில் கூட மனைவி நினைச்சதை செய்யணும்னா புருஷன் கூட யார் பேசுவா? கர்த்தர் பேசுவார், சரியானதா பேசுவார். உடனே புருஷனை பார்த்து உனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதியா அப்படின்ற கூடாது. அவன் தெரியாமல் இவ்வளோதான் இருக்கான், அவன் தெரியாமல் இதெல்லாம் நடந்துச்சு. புருஷன் மனைவியை பார்த்து உடனே உனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, நீ பைத்தியக்காரி. யார் சொன்னது பைத்தியக்காரின்னு? பைபிளில் யோபு மனைவியை பார்த்து என்ன சொன்னார்? ஆமாம், மனைவி சொல்கிற எல்லாமே என்னவா இருக்காது? பைத்தியக்காரி தனமாக இருக்காது. எல்லாமே நடக்கும். ஏன்னா அந்த விதவை சொன்ன செத்து போவான்னா பையன் செத்து போயிட்டான் அப்படின்னா எல்லாமே இல்லாமல் போயிடாது. வாழ்க்கையில் நம்ம கவனமாக இருக்கணும். வார்த்தை எல்லாம் சொல்லுங்கள். வார்த்தை வார்த்தை சொல்லுங்கள். என்ன வார்த்தை? வார்த்தையில் மிக எப்படி இருக்கணும்? கவனமாக இருக்கு. ஒரு ஆள் சொன்ன உடனே உனக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்வதோ, உனக்கெல்லாம் என்ன தெரியும்னு சொல்வதோ. இந்த காலத்தில் பெண்கள்லாம் வேலைக்கு போகிறோம், நல்லது. ஆண்களும் வேலைக்கு போகிறாங்க, எல்லாம் ஈக்குவலாக இருக்குது. என்ன தான் ஈக்குவலாக போட்டாலும் அது அதுக்குரிய பலவீனம் இல்லாமல் இருக்காது. நம்ம யாரை சார்ந்து வாழ படிக்கணும்? தேவனை சார்ந்து வாழணும். ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் கை வைத்து என்னோடு பேசுகிற ஆண்டவர், எங்கள் வீட்டில் உள்ளவங்களோட நீர் பேசணும் ஆண்டவரே. எத்தனை பேர் கேளுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் என் கூட பேசுகிற என் பிள்ளைகளோடு நீர் பேசணும். பிள்ளைகளோடு பேசுகிறவர் தாயோடு கர்த்தர் பேசுவார். ஆண்டவர் எல்லாரோடும் பேசுகிறார். ஹல்லேலூயா. தேவன் பேசாமல் எதையும் செய்வதே இல்லை. உங்கள் வீட்டில் ஒரு காரியம் நடந்திருந்தா ஆண்டவர் பேசியிருப்பார், உனக்கு விளங்கி இருக்காது. ஒரு 5 நாளைக்கு முன்னால் காலையில் நான் இங்கே ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். திடீர்னு இந்த அடக்காராதனை பாட்டு நான் பாட ஆரம்பித்தேன். என்னன்னு எனக்கு தெரியல. அது பழைய காலத்து பாட்டு. அதை பாடி எப்படி அரிக்கட்டோடே நான் வர்றேன்னு சொல்லி நான் சொன்னேன். அப்போ நான் வரணுமான்னு அவர்கிட்ட கேட்டேன். 1997 வருஷம் ஒரு நாள் இரவு நான் இங்கே தான் படுத்திருப்பேன். அந்த காலத்தில் திடீரென்று தூதர்கள் என்னை சுற்றி நின்று ஒரு பாடல் பாட ஆரம்பித்தார்கள். அதுவும் ஒரு அடக்காராதனை பாட்டு தான். ஆண்டவர் சொல்லாமல் எதையும் செய்யவே. எத்தனை பேர் விளங்குதா? ஆண்டவரை யார் என்ன சொல்லக்கூடாது? உனக்கு விளங்கி இருக்காது, உனக்கு விளங்கி இருக்காது. நான் அந்த இடத்துல படுத்து அந்த பாடல் பாடும் பொழுது இரவு 10:15 மணி இருக்கும். இந்த பக்கம் அந்த காலத்தில் வழி இருந்தது, வீட்டுக்கு இப்படி போகலாம். உள்ளே போனேன். என் தகப்பனார் அங்கே படுத்திருக்கிறார். 10:45 இருக்கும். திடீரென்று தகப்பனுடைய குரல் கேட்டுச்சு. ஆலமேன் ஜேம்ஸ் அப்படின்றார். எழுந்து போன பக்கத்தில் உட்கார்ந்தேன். ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். என் தலையில் கை வை, ஜெபம் பண்ணு என்ன அப்படின்றார்.
நான் மூடின ஊழியத்துக்காக கத்த நிறைய நைட்டு 11 மணி 11:30 மணி 12:15 அவர் உயிர் பிரிந்தது. ஆண்டவர் சொல்லாமல் எதையும் புரிஞ்ச ஆமேன்னு சொல்லுங்க. கையை உயர்த்த முடிஞ்ச அத்தனை பேர் உயர்த்துங்க. உன் வேலையை பற்றி பேசுவாரா? பிள்ளைகளை பற்றி பேசுவாரா? வரப்போகிற வியாதியை பற்றி பேசுவாரா? பிரச்சனைகளை பற்றி பேசுவாரா? கைத்தட்டுங்க அவருக்கு. பேசும் தெய்வம், பேசும் தெய்வம். ஆராதனைக்கு வரும்போது கவனமாக கவனிக்கணும் வார்த்தையை. ஒவ்வொரு வார்த்தையும் தேவனுடைய வார்த்தை. என்ன சொல்லுகிறார் தேவன் என்னை பற்றி? இந்த வாரம் என்ன நடக்கும்? ஆண்டவர் என்ன பேசிக்கிட்டு இருக்கிறார்? ஏனென்றால் உலகத்தையே வார்த்தையினால் உண்டாக்கினவர் நம்மோடு கூட இருக்கிறார். அகிலத்தை உண்டாக்கினவர் அவர்தான், மனுஷனை உண்டாக்கினவர் அவர்தான், நம்மோடு கூட இருக்கிறார். இப்போ இந்த சாரிபாத் விதவையின் ஊரில் வார்த்தையுள்ள ஒரு மனிதன் இருக்கிறான். வார்த்தையுள்ள தேவன் அங்கே போயிருக்கிறார். அந்த வார்த்தை அந்த பட்டணத்தில் அற்புதங்களை கொண்டு வர போகிறது. சில நிமிடங்களில் அந்த வார்த்தை அந்த பெண்ணை வாழ வைக்க போகிறது. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை உன் குடும்பத்துக்கு வேணுமா? யார் சொல்றது கேட்டு உங்க காரியங்களை செஞ்சுட்டு. சிலர் அவங்க குடும்பத்துக்கு ஊழியக்காரன் ஒன்றுமே கேட்க மாட்டாங்க. ரட்சிக்கப்படாதவன், சுற்றி இருக்கிறவன், யாரையாவது சொல்றதை கேட்டு அவர் சொன்னார், இடத்த வாங்க சொன்னார், விற்க சொன்னார், போ சொன்னார், வர சொன்னார். யாருடைய வார்த்தை கேட்கறியோ அந்த வார்த்தையின்படி தான் வாழ்க்கை. தேவனுடைய வார்த்தையின்படி செய்தால் தேவன் உனக்காக எல்லாத்தையும் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. அப்போ இந்த விதவை பெண்ணுக்கு அவனுடைய வார்த்தை இருந்தாலும் அவன் வார்த்தை யூஸ் பண்ணலை. யாருடைய வார்த்தையை யூஸ் பண்ணா? தேவனுடைய வார்த்தை. ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தையை பேசுகிறார். விறகை பொறுக்கி தன்னால் முடிந்ததை செய்து கொண்டிருந்தவளை தேவன் போய் கண்டுபிடிச்சார். இயேசு சீசர்களை தேடி போகும்போது கூட மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தவங்கள தான் ஊழியத்துக்கு கூப்பிட்டார். சோம்பேறிகளை கூப்பிடலை. நீங்களே சொல்லிக்கிடுங்க. உங்களுக்கு தண்ணிக்கு தான் பஞ்சம் எலியா காலத்தில், அந்த பஞ்சத்தில். ஆனால் விறகுக்கு என்ன இல்லை? அந்த விதவை வீட்டில் படுத்துக்கிட்டு விறவெல்லாம் இருக்காது, பஞ்சம்னு வெளியே போகாமல் இல்லை. அவளுக்கு தெரியும் விறகுக்கு பஞ்சம் கிடையாது. மழை பெய்யாமல் போனதுனால எல்லா மரமும் காஞ்சி நிறைய விறகு இருக்கும். நல்லா கவனிங்க. நம்ம வாழ்க்கையில் ஒருவேளை பஞ்சம் வந்த உடனே எல்லாமே பஞ்சமாக மாறிடாது. சிலருக்கு வீட்டில் பிரச்சனை வந்தோன்னு எல்லாமே பிரச்சனை மாதிரி தெரியும். நோ 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 நோ, விறகு தாராளமாக இருக்குதாங்க. போய் அவள் பொறுக்கிட்டு இருக்கிறா. செய்ய வேண்டியதை செய்யும் போது கர்த்தர் செய்ய வேண்டியதை செய்கிறார். கை வைத்து சொல்ல முடியுதான் சொல்லுங்க. நான் செய்ய வேண்டியதை நான் செய்வேன், கர்த்தர் செய்ய வேண்டிய காரியத்தை செய்வார். கையை சுற்றி சொல்லுங்க. எவ்வளவு பஞ்சமானாலும் விறகுக்கு என்ன இல்லை? பஞ்சம் இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. உலகத்தில் எவ்வளோ வியாதி வரலாம், எவ்வளோ பிரச்சனை வரலாம், ஆனால் உன் வீட்டுக்குள்ள அந்த வியாதி வராது. உன் பிள்ளைகளை அதை அழித்து விடாது. இன்னைக்கு நம்முடைய இந்தியாவில் கேன்சரினால் 13% மக்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள். நேற்று கூட லேட்டஸ்ட் நியூஸில் பிபிசியில் அவங்க சொல்கிறாங்க, கேன்சர் என்ற பயங்கரமான அந்த வியாதி இந்தியாவை அழித்து கொண்டிருக்கிறது. அப்படின்னா நீ இந்தியாவை சேர்ந்தவனா பரலோக பிரஜையா? இந்தியாவில் இருந்தாலும் நாம் எந்த ஊர்காரங்களாக இருக்கணும்? பரலோக மனிதர்களை போல வாழ்ந்தால் இங்கே உள்ள அது உன்னை தொடவே தொடாது. புரிந்தால் ஆமேன்னு சொல்லிக் கொள்ளலாம். ஹல்லேலூயா. நீ இந்த ஊர்காரன மாதிரியே வாழ்ந்து, ஊர்காரன மாதிரியே பேசி, ஊர்காரன மாதிரியே நடிச்சிட்டு இருந்தீன்னா அந்த தான் உனக்கு வரும். பரலோக மேனி என்று ஒன்று உண்டு, பரலோக மனிதர்கள் என்று ஒன்று உண்டு. அவர்கள் பூமியிலே தான் வாழ்வார்கள். ஹல்லேலூயா. தீர்க்கதரிசி அப்படின்னா அவன் பூமியில தான் வாழ்கிறான். ஆனால் அவனோடு கூட யார் இருக்கிறா? எத்தனை பேர் இந்த மாதிரி வாழ்க்கை எனக்கு வேணும்? பூமியிலே வாழ்ந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையோடு வாழணும். பூமியிலே வாழ்ந்தாலும் பரலோக மேனியை போல வாழணும். ஹல்லேலூயா. அப்படி வாழ்பவனை பூமியில் உள்ள எந்த காரியம் அவனை தொடுவதற்கு அதிகாரம் இல்லை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. அப்போ இந்த விதவை விறகை பொறுக்கி கொண்டிருக்கும் போது உடனே தண்ணீர் கொண்டு வா. உடனே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு சில வீடுகளுக்கு போனோடனே முதல்ல தண்ணியை தான் கொண்டு கொடுப்பாங்கல்ல. சிலர் கேட்டு கொடுப்பாங்க, சிலர் கேட்காம கொடுப்பாங்க. சிலர் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க, சிலர் கொடுத்தாலும் குடிக்க மாட்டாங்க. இதெல்லாம் நிறையா இருக்குது. எல்லாத்துக்குமே ரகசியம் இருக்குது. எல்லாத்துக்குமே என்ன இருக்குது? ஆமாம், அதெல்லாம் சும்மா இருக்காது. ஒருத்தர் நீ தண்ணி கொடுத்து குடிக்கலன்னா அதுக்கு ரகசியம் இருக்குது. நீ கேட்டு கொண்டு வரலாம், ரகசியம் இருக்குது எல்லாமே. இதை வச்சு எல்லாம் புரிஞ்சுக்கிடலாம். நீங்கள் நினச்சிடாதீங்க இந்த ஆலயத்துக்குள்ள நீங்கள் வர்றீங்க போகிறீங்க, நம்ம பாட்டுக்கு போகிறோம் வர்றோம், வண்டி எடுக்கிறோம் போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிடாதீங்க. எல்லாமே அறிகிற தேவன் இருக்கிறார், அறிகிற ஊழியர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா? இங்கே உள்ள உங்களை பற்றி இங்கே வருகிற அத்தனை விசுவாசிகளுக்கு நம்மளுக்கு தெரியும். அது தெரியுமா உங்களுக்கு? நம்ம அநேக கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது.
அநேக கண்கள் பார்க்கறது, எல்லாரும் நம்ம கவனிக்கிறாங்க. இங்கே இருக்கிற நம்ம எத்தனை பேரை பற்றிங்குள்ள அத்தனை பேருக்கு தெரியும். நீங்கள் ஒருவேளை அவங்ககிட்ட பேசியிருக்க மாட்டீங்க, பழகி இருக்க மாட்டீங்க. நீங்கள் சொல்லுவீங்க, என்ன பையன் அவங்களுக்கு என்னதை தெரியும் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் உங்களை அறிந்த அநேகர் இங்கே இருக்கிறார்கள். அப்படி என்றால் நம்மை அநேகர் அறிகிறார்கள், பரலோகமும் கவனிக்கிறது. நாம் என்ன மேனிகளாக வாழணும், இது வரைக்கும் புரிஞ்சவங்க கை வைத்து, ஆண்டவரே இந்த உலகத்தில் நான் வாழ்ந்தாலும் தேவன் என்னை கவனிக்கிறார், பரலோகம் என்னை கவனிக்கிறது. ஆமேன் சொல்லுங்க, ஹல்லேலூயா. பரலோகம் என்னை கவனிக்கிறது. ஆமேன் சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் நான் செங்கல்பட்டு போய் ட்ரெயின் ஏறி தாம்பரம் போயிட்டு ஸ்டேஷனில் போயிட்டு அப்படி ட்ரெயினில் வந்துட்டேன். நான் வந்து 1.5 மாதம் கழித்து ரிப்போர்ட் வருது. செங்கல்பட்டில் உள்ள பிலிவர்ஸு, மரமேலங்கள் உள்ள பிலிவர்ஸு, பாஸ்டர் அங்கே உட்காந்துருந்ததை பார்த்தேன் சேரில். இந்த ட்ரெயினில் தான் ஏறி போனார். உலகம் கவனிக்குதா இல்லையா? ஆனால் நான் அவங்கள யாரையும் பார்க்கல. இன்றைக்கி நிறைய பேர் நீங்கள் யாரையும் பார்க்க மாட்டீங்க, தெரியுமா உங்களுக்கு? ஆனால் நம்மளை எல்லோரும் கவனிக்கிறாங்க. பரலோகம் எலியாவை கவனித்தது, சாரிபாத் ஒரு விதவை கவனித்தது, ஆகாபை கவனித்தது, எல்லாத்தையும் கவனித்தார். தேவன் நியாயாதிபதியாக இருக்கிறார், எல்லாவற்றையும் அவர் செய்கிறவராக இருக்கிறார். புரிதலை கைவிட்டு என்னை யாரும் கவனிக்கலை, எனக்கு யாரும் இல்லை, நான் அனாதை, என்னை யாரும் கண்டுக்கல. நோ 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 நோ, எவ்ரிபடி இஸ் வாட்சிங் ஓவர் யூ, காட் இஸ் வாட்சிங் ஓவர் யூ. நீ தேவனுடைய வார்த்தையின்படி செய்தால் கர்த்தர் உனக்காக செயல்பட ஆரம்பிப்பார். புரிஞ்ச கையை நல்ல வைத்து ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணி, தேவனே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த ஆண்டவர் இந்த விதவைக்கு என்னத்துக்காக இந்த எலியாவை அங்கே அனுப்பினார் அப்படின்னு சொல்லி நாம் பார்த்தால் 3 காரியம். 1, விதவை தேவனை அறிந்து கொள்ளும்படி தேவன் அங்கே கிரிச்சார். 2வது, அந்த விதவை தேவ மனிதனை அறிந்து கொண்டாள். 3வது, அவள் தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொண்டாள். அது மட்டுமல்ல, அவளும் அவள் குடும்பமும், வாசிப்போம் அந்த வசனத்தை, அவளும் அவள் குடும்பமும் எல்லாமே என்ன செய்தார்களாம்? 15ஆம் வசனம், அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும், பொறுமையா வாசிங்க, அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். ராமேன் சொல்லுங்க, ஹல்லேலூயா. கைவிதி ஒரே வார்த்தை தான் வேலை செய்து, இவ்வளவு ஒரே வார்த்தை. அவ சொல்கிற செத்து போயிடுவோங்கிற, மாவில்லைங்கிற. ஆனால் எலியா சொல்கிறாரு, பஞ்சம் முடிகிற வரைக்கும் கலசத்தில் என்ன இருக்கும்? மாவெல்லாம் இருக்கும். 14வது வசனம் வாசிப்போம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ஆண்டுடைய வார்த்தை நிறைவேறு என்று சொல்றாங்க. அல்லேலூயா சொல்லுவோம், ஹல்லேலூயா. யாருடைய வார்த்தை வந்து பலிக்கும்? தேவனுடைய வார்த்தை வந்து பலிக்கும். ஹல்லேலூயா. பரலோகம் மாவு எண்ணெய் எல்லாம் பார்க்குதா? கலசத்தை பார்க்குது. இந்த மாவு எண்ணெய் இதெல்லாம் வந்து நேச்சுரல் வேர்ல்டில் இருக்குது. கவனிங்க, புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கிட்டு, நேச்சுரல் வேர்ல்டில் இருக்குது. சூப்பர் நேச்சுரல் பவர் வந்து நேச்சுரலோடு சேரும்போது மாவு குறையாது, எண்ணெயும் குறையாது. இயற்கையோடு, தமிழில் சொல்லுங்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை வந்து இணைஞ்சிருச்சுன்னா அற்புதம் நடக்க ஆரம்பிச்சிடும். கைதட்டிய கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அதை நீ விசுவாசிக்கணும், ஆண்டவர்கிட்ட அதை நீ பேசணும். இயற்கையாக அநேக காரியம் உலகத்தில் இருக்குது. ஆனால் அந்த இயற்கையோடு இயற்கைக்கு அப்பாற்பட்ட யாருடைய வல்லமை வந்து இணையணும்? அதுதான் இந்த ஆராதனை, அதுதான் இந்த பிரசங்கம், அதுதான் இந்த கர்த்தருடைய வார்த்தை. அதுக்கு தான் எலியா, அதுக்கு தான் தேவனது விதவையின் வீட்டை தெரிந்து கொண்டார். இப்போ சொல்லுங்க, உங்களை தேவன் எதற்கு தெரிந்து கொண்டார் தெரியுமா? முதலாவது உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க. பிறகு உங்கள் மூலம் திருச்சபை என்ன செய்யப்படணும்? ஆசீர்வதிக்கப்படணும். ஆமென் சொல்லுவோம், ஹல்லேலூயா. இதற்கு இயற்கையாக இருக்கிற உங்கள் குடும்பம், வாழ்க்கை, வேலையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன் வல்லமை வந்து இணைகிறது. எத்தனை பேருக்கு அந்த வல்லமை வந்து இணையணுமா? சொல்லுங்க, கைவிதி சீக்கிரம் கேளுங்க, வேகமா. இயற்கையான என்னுடைய வாழ்க்கையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட யாருடைய வல்லமை வரணும்? 5 அப்போ 2 மீன் இயற்கையாக இருந்துச்சு. இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை வந்து போகுது. 5000 பேருக்கு அது போகுதுகிறது. ஹல்லேலூயா.
Our address, Reverend J. James Salaman, Alpha Grace AG Church, number 620, East Coast Road, Pudupatnam, Kalpakkam, 603102.